ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். 9ஆம் வகுப்பு கணமொழி பாடம் 1 கணமொழியில் பயிற்சி 1.2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆதி எண் எப்படி கண்டுபிடிப்போம்? கொடுத்துருக்க லெட்டரை என் ஆஃப் எம்னு எழுதுவோம். சரிங்களா? எழுதிட்டு இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணுவோம். 1 2 3 4 5 6 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ இங்கே 6. இதுதான் ஆதி எண். சரிங்களா? ரெண்டாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? p ஈக்குவல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் 3n + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n பிலாங்ஸ் டு டபிள்யூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூனா நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? டபிள்யூவில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 15 விட கம்மியாக இருக்குது. அதாவது இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 15 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு n 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு n ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் 3n + 2. n 0னா 0 இருக்க இடத்துல n இருக்க இடத்துல 0 பிரதிடுங்க. என்ன வரும்? 3 × 0 + 2 ஈக்குவல் என்னது? 3 0 0 + 2 2 வரும். அடுத்து பாருங்கள், n ஈக்குவல் 1ன்னு போடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 3 × 1 + 2. அப்போ 3 + 2 ஈக்குவல் 3 2 5. அடுத்து பாருங்கள், n ஈக்குவல் 2 போடுவோம். 2 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் 3 × 2 + 2 2 6 6 + 2 என்ன வரும்? 8 வரும். அடுத்து பாருங்கள், n ஈக்குவல் 3 போடுவோம். 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் 3 × 3 + 2 3 9 9 + 2 எத்தனை வரும்? 11 வரும். அடுத்து எக்ஸ் n ஈக்குவல் 4 போடுங்க. என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் 3 × 4 + 2 என்னது? முன்னாங்க 12 + 2 ஈக்குவல் 14. இதோட நிறுத்திக்கணும். 5க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 15க்கு மேலே வந்துடும். அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு இங்கே 14ஓட நிப்பாட்டிக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே பிங்கிற கணம் எப்படி இருக்கும்னா, p ஈக்குவல் என்னது? 2 p ஈக்குவல் 2, 5, 8, 11, 14. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஆதி எண் பிங்கிற கணத்தோட ஆதி எண் என்னது? n ஆஃப் p ஈக்குவல் 1 2 3 4 5 5 உறுப்புகள் இருக்குது, அதனால 5. சரிங்களா? அடுத்து மூணாவது இது பாருங்கள். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? q ஈக்குவல் y சச் தட் y ஈக்குவல் 4/3n கொடுத்துருக்காங்க. 3 n. சரிங்களா? n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து. 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2க்கு மேலே இருக்கும், n 5க்கு கீழே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 இல்லாட்டி 5 கீழே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இங்கே. அப்படி தானே? இப்போ பாருங்கள், இந்த இதில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? போய்கிட்டே இருக்கையில் நம்மளுக்கு இங்கே 2க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஈக்குவல் கொடுக்கல, அதனால 3லேருந்து 5 வரைக்கும். சரிங்களா? 5க்கு கீழே 5 உண்டு. கீழே இந்த இது போட்டிருந்தாங்கன்னா ஈக்குவல் போட்டிருந்தாங்கன்னா 5ஐயும் சேர்த்து எடுப்போம். அப்போ n ஈக்குவல் என்னெல்லாம் வரும்? 1 3 4 5. சரிங்களா? 3 4 5 n ஈக்குவல் 3 4 5 வரும். இந்த எண்ணத்துக்கு இதில் பிரதிடுங்க. ஃபஸ்ட்டு y ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 4/3n. அப்போ n ஈக்குவல் 3 போட்டோம்னா என்ன வரும்? y ஈக்குவல் 4/3 × 3 என்ன வரும்? 4/9. அடுத்து n ஈக்குவல் 4 போடுங்க. என்ன வரும்? y ஈக்குவல் 4/3 × 4 அப்போது முன்னாங்க 12. சரிங்களா? அடுத்து n ஈக்குவல் 5 போடுங்க. y ஈக்குவல் 4/3 × 5 அப்போது 4/15. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 3 உறுப்புகள். க்யூங்கிற இதில் க்யூங்கிற செட்டில் என்னதெல்லாம் வரும் பாருங்கள். க்யூங்கிற கணத்தில் 4/9, 4/9, 4/12, 4/15. அப்போது n ஆஃப் q என்ன வரும்? 1 2 3. சரிங்களா? இதோட ஆதி எண் 3. அடுத்தது பாருங்கள்,
அடுத்து நாலாவது இது பாருங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது முழுக்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் மற்றும் இது எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இசட்னா என்னது, முழுக்கள். சரிங்களா, இசட்னாலே நம்மளுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், -∞ +∞ வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே இசட்டில் வந்துடும். சரிங்களா, அப்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0, இங்கே -1 -2 -3 -4 -5 -6 அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5க்கு மேலே -5யும் சேர்த்து. சரிங்களா, கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதனால -5யும் சேர்த்து. இங்கே 5க்கு கீழே, அப்படி தானே, 5க்கு கீழே இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால இந்த 5ஐ எடுக்கக்கூடாது, 4 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா, அப்போது 6ங்கிற இதில் என்னெல்லாம் வரும், -5லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே 4 வரைக்கும் வரும். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் வரும். சரிங்களா, இப்போ n ஆஃப் ஆர் கண்டுபிடிப்போமா, n ஆஃப் ஆர் என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது. அப்போது n ஆஃப் ஆர் ஆதி எண் வந்து என்னது, 10. சரிங்களா, அடுத்து பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1882 மற்றும் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம். நெட்டாண்டுகள்னா என்னது, லீப் இயர். சரிங்களா, இப்போ லீப் இயரோட கணம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த கொடுத்துருக்க வருஷம் வந்து லீப் இயரான்னு கண்டுபிடிக்கணும். நெட்டாண்டுகளா லீப் வருடமான்னு கண்டுபிடிப்போமா, இது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து என்ன செய்யணும், 4ஆல் வகுக்கணும். 1882 லாஸ்ட் உள்ள இந்த 2 நம்பரை மட்டும் 4ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 1 4 2 8, மீதி எத்தனை இருக்குது, இங்கே 2 மிச்சம் இருக்குது. அப்படி தானே, இந்த 2ஐ வந்து 4ஆல் வகுக்க முடியாது. அப்போது இதோட நம்மளுக்கு கொடுத்துருக்க வருஷத்தோட 2ஐ கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும், 1884 கூட்டினா. அப்படி தானே, இப்போ இந்த 84 வந்து வகுத்து பாருங்கள், 1 4 2 8 1 4 மிச்சம் 0 தான் வரும். அப்படி தானே, மிச்சம் வந்து அடிக்க முடியாமல் எந்த நம்பருமே இருக்காது. அப்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு லீப் வருடம். சரிங்களா, இதுக்கு மேலே உள்ள லீப் வருடம் அப்போ என்ன வரும், 1884 ஃபஸ்ட்டு. அடுத்து 4 இதோட 4 கூட்டிக்கோங்க, என்ன வரும், 1888. அடுத்து இதோட 4 கூட்டிக்கோங்க, 1892. அடுத்து இதோட கூட்டிக்கோங்க, 1896. அடுத்து இதோட கூட்டினீங்கன்னா 1900 வரும். சரிங்களா, 900ங்கும்போது லாஸ்ட் 2 நம்பர் 0வாக இருக்குது. இதை வந்து 0வாக இருந்ததுன்னா 400ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா அது வந்து நூற்றாண்டு. சரிங்களா, அப்போ 400ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 4 எத்தனை வரும், 2 8 3 12 4 16. சரிங்களா, அப்போது 16 மிச்சம் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்பர் 3 வருது. அப்படி தானே, அப்போ 3 வரும்போது இந்த இது வந்து லீப் வருடம் கிடையாது. சரிங்களா, பேலன்ஸ் வந்ததுனால இது வந்து லீப் வருடம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இந்த 1900ஓட 4 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். கூட்டினோம்னா என்ன வரும், 1904. சரிங்களா, அதுதான் லீப் வருடம். அதுக்கடுத்து அதுக்கு மேலே கூட்டினோம்னா நம்மளுக்கு 1906ஓட போயிடும். சரிங்களா, மேலே போயிடும், அதனால அது கூட்ட வேண்டாம். அப்போ n ஆஃப் எஸ் என்ன வரும், n ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. சரிங்களா, அப்போது இதோட ஆதி எண் 5. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 2ல் 2வது சம் என்னது கொடுத்துருக்காங்க, பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம் எவை முடிவுறா கணம் என கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்து தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். தமிழகத்தில் உள்ள மாவட்டம் எவ்வளோன்னு நம்ம வந்து எண்ணி சொல்லிடலாம். அப்போது அது வந்து என்னது, குறிப்பிட்ட ஒரு தொகைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், முடிவுறு கணம். சரிங்களா, என்ன முடிகிறத முடிவுறு கணம்னு சொல்லுவோம். சரிங்களா, 2வது இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு. சரிங்களா, ஒய் ஈக்குவல் டு ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புள்ளி வழியாக எத்தனை நேர்கோடு வேணாலும் போகலாம். அப்படி தானே, எவ்வளோனாலும் நம்ம வரையலாம். இந்த புள்ளி இருக்குன்னா இந்த புள்ளி வழியாக எத்தனை நேர்கோடுனாலும் நம்ம வரையலாம்.
அப்படிங்கும்போது அதை வந்து எண்ணி நம்மளால் சொல்ல முடியாது, அப்படி தானே? அப்போ என்னது, இது வந்து ஒரு முடிவுறா கணம். சரிங்களா? எண்ண முடியாததுனால இதை வந்து முடிவுறா கணம்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் இது பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க, இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இசட்னா என்னது, முழுக்கள். முழுக்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எது வரைக்கும் முடியும், மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது போய்கிட்டே இருக்கும் முடிவிலி, அதுலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே முழுக்கள். சரிங்களா? உள்ள நம்பர்ஸ் எல்லாமே முழுக்கள் தான். இங்கே நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 விட கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே 5 இருக்குன்னா 5க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் 4, 3, 2, 1, 0, -1, -2 அப்படி போய்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஏங்கிறது எப்படி இருக்கும், -2, -1, 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 5 கிடையாது, இது ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா 5ஐ நம்ம சேர்த்து எடுப்போம். ஈக்குவல் டு கொடுக்காததுனால 5 கிடையாது. சரிங்களா? இப்படி எண்ணவே முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? அப்போது இது வந்து என்னது, முடிவுறா கணம். சரிங்களா? முடிவுறா கணம். அடுத்து பாருங்கள், நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு எக்ஸ் such that x squared minus 5x plus r equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. x belongs to n, கேபிட்டல் எண்ணில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எண்ணா என்னது, இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3, 4 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த இதில் இருந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த மெத்தடுக்கு பேர் டி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே இருக்கிறத நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இங்கே இருக்கிறத இந்த சிம்பிளோடு எடுத்து எழுதிக்கணும். -5 இருக்குது, அப்படி தானே? -5யோட சேர்த்து எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிட்டு இப்போ இதை வந்து பெருக்கல் வாய்ப்பாடில் வரணும், இது வந்து கூட்டல் வாய்ப்பாடு. கூட்டும்போது இந்த ஆன்சர் வரணும். கீழே 2 நம்பர் போடுவோம். சரிங்களா? இப்போ 3 2 6ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? 3 2 பெருக்குனா 6 வரும். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ போட்டிங்கன்னா தான் என்ன வரும், -5 வரும், அப்படி தானே? -3 -2 என்ன வரும், கூட்டினா -5. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க. 3 2 6. சரிங்களா? 3 2 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு ப்ளஸ் வரும், அதனால இங்கே +6 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு வேல்யூ எப்படி வரும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு போட்டு இங்கே -3 இருந்தால் +3, இங்கே -2 இருந்தால் +2. எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்னது, 2 3. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது, 2 இல்லாட்டி 3 தான் வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது இது வந்து என்னது, முடிவுறு கணம். இந்த ஸ்டெப்பு புரியலைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். பின்வருவனவற்றில் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து சமான கணங்கள் சமகணங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னொருக்க சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம், பி ஈக்குவல் டு வவ்வல் என்ற சொல்லின் எழுத்துக்களில் உள்ள கணம்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லுங்கள், நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆங்கில உயிரெழுத்துக்கள்னால் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோமோ, அதுதான் ஆங்கில உயிரெழுத்துக்கள். என்னதெல்லாம் வவ்வல்ஸ், AEIOU. சரிங்களா? இதுதான் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். அடுத்து பி ஈக்குவல் டு இந்த வவ்வலுங்கிற சொல்லில் உள்ள எழுத்துக்களோட கணம். அப்போ இந்த இதை தனித்தனியாக எழுதணும், VOWEL. சரிங்களா? இப்போ சமான கணமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, N of A கண்டுபிடிக்கணும். N of A எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. இதில் இருக்க உறுப்புகளை வந்து எண்ணி எத்தனை நம்பரோ அதை இங்கே போடுவோம், அப்படி தானே? அடுத்து N of B கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க, என்னது, 1 2 3 4 5. அப்போ N of Bயும் என்னது, 5. N of A 5, N of Bயும் 5.
அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படி தானே, ரெண்டுமே சமமாக இருக்குது. ஆனால் இதில் இருக்க உறுப்புகள் வந்து வேறு அப்படி தானே, ரெண்டுமே சமமாக இருந்து உறுப்புகள் வேறு வேறு இருந்ததுன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா சமான கணங்கள். சரிங்களா, சமான கணங்கள். அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, C ஈக்குவல் டு 2, 3, 4, 5 D ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. சி கொடுத்துட்டாங்க, அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. 2, 3, 4, 5. அடுத்து டி, டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா. டபிள்யூனா என்னது, டபிள்யூ வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து 0, 1, 2, 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஆனால் இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் வந்து 1க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. இங்கே வந்து 1க்கு மேலே, இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1ஐயும் சேர்த்து எடுப்போம். 1க்கு மேலே கொடுத்ததுனால 2லேருந்து எடுத்துக்கிறோம். 5க்கு முன்னாடி கொடுத்ததுனால நம்ம வந்து 4 வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, 5 ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா 5ஐயும் சேர்த்து எடுப்போம். அவங்க கொடுக்காததுனால 2, 3, 4 மட்டும் எடுப்போம். சரிங்களா, 2, 3, 4. இப்போ இதில் n ஆஃப் சி கண்டுபிடிங்க, என்ன வரும், 1, 2, 3, 4 4 உறுப்புகள் இருக்கிறதுனால 4. அடுத்து n ஆஃப் டி கண்டுபிடிங்க, என்ன வரும், 1, 2, 3 தான் இது அப்படி தானே. அப்போ n ஆஃப் சியும் n ஆஃப் டியு வந்து சமமாக இல்லை அப்படி தானே. அப்போ இது வந்து என்னது, சமமற்ற கணங்கள். சரிங்களா, சமமற்ற கணங்கள். அடுத்து மூணாவது இது பாருங்க, மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். எடுத்து எழுதிக்குவோமா. தீர்வு, எக்ஸ் ஈக்குவல் டு லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள், எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லுங்க, எல், ஐ, எஃப், இ. சரிங்களா, அடுத்து ஒய் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒய் ஈக்குவல் டு எஃப், ஐ, எல், இ. இதில் n ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க, என்ன வரும், n ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. அதே மாதிரி n ஆஃப் ஒய் கண்டுபிடிங்க, 1, 2, 3, 4. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படி தானே, ரெண்டுமே சமமாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இதில் இருக்க எழுத்துக்கள் எல்லாமே இந்த இதுலேயும் இருக்குது அப்படி தானே. எக்ஸில் இருக்க எழுத்துக்கள் எல்லாமே ஒய்யில் இருக்குது, எல் இருக்குது, ஐ இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்குது. இப்படி வந்ததுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சமகணங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, சமான கணங்கள்னா n ஆஃப் எக்ஸும் n ஆஃப் ஒய்யும் மட்டும் ஈக்குவலாக இருக்கும், இந்த இதெல்லாம் வேறு இருக்கும். ஆனால் இது சமகணங்களுக்கு வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும். எழுத்துக்களும் சரி, n ஆஃப் எக்ஸ் n ஆஃப் ஒய்யும் சரி சமமாக இருந்துச்சுன்னா அது சமகணங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஜி ஈக்குவல் டு கொடுத்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஒரு பகா எண். சரிங்களா, பகா எண்ணா என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3க்கு மேலே இருக்கும், 23க்கு கீழே இருக்கும்னு. அப்போ நம்மளுக்கு ஜி ஈக்குவல் டு பாருங்கள், ஜி ஈக்குவல் டு என்ன வரும், பகா எண் என்னெல்லாம் வரும், 3க்கு மேலே உள்ள பகா எண் என்னெல்லாம் சொல்லுங்கள், 5, அடுத்து 7, அடுத்து 11, 13, 17, 23க்கு முன்னாடி வரைக்கும். சரிங்களா, அப்போது 17, 19 அவ்வளோதானே. 19 மீதி எல்லாமே ஒன்னாலே தன்னாலே வராது அப்படி தானே. 20, 21, 22லாம் வேறு வாய்ப்பாடுலேயும் வரும், ஒன்னாலே தன்னாலே வராது. 5 பாருங்கள், 5 வந்து 5வது வாய்ப்பாடுலையும் 1வது வாய்ப்பாடுலையும் மட்டும்தான் வரும். 7 அதே மாதிரி தான், 11 அதே மாதிரி தான். இதில் இருக்க எல்லா நம்பருமே ஒன்னாலையும் அதே வாய்ப்பாடுலையும் வருது தான், அதனால இதுதான் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து ஹச் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 18இன் வகு எண்கள். 18 வந்து எந்த வாய்ப்பாடுலலாம் வருமோ அதெல்லாம் நம்ம எழுதணும். சரிங்களா, என்னது வாய்ப்பாடுலலாம் வரும், 1ல் வரும், அதே மாதிரி 18ல் வரும். ஒரு 18, 18, 18 ஒன்றா எத்தனை 18. அதே மாதிரி 2வது வாய்ப்பாடில் 9 2 18, அதே மாதிரி
9வது வாய்ப்பாடிலே வரும். 9 2 18, 2 9 18. அடுத்து 3வது வாய்ப்பாடில் வரும். அப்படி தானே? அரிமுனா 18, அதே மாதிரி 6வது வாய்ப்பாடிலே 3 18. சரிங்களா? இப்போ பாருங்கள், n of g என்னது இருக்குது? 1 2 3 4 5 6. n of g வந்து 6 இருக்குது. அதே மாதிரி n of h பாருங்கள் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. n of gயும் n of hயும் ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே உறுப்புகள் வேறு வேறு இருக்குது. அப்போ இதை என்ன சொல்லுவோம்? நம்ம சமான கணங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? உறுப்புகள் வேறு வேறு இருந்தாலே நம்மளுக்கு சமான கணங்கள் தான். இது ரெண்டும் சேமாக வந்து. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த 4வது இது பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை வெற்று கணம், எவை ஓருறுப்பு கணம் என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வெற்று கணம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இதை தான் வெற்று கணம்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்மளுக்கு பொதுவானது எதுவுமே இந்த கணத்துக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா வெற்று கணம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், a = x such that x belongs to n. 1க்கு மேலே 2க்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? a = என்ன கணம் வரும்? அப்போ இங்கே நம்மளுக்கு 1க்கு மேலே உள்ள நம்பர் அப்படின்னா இங்கே வந்து n தானே கொடுத்துருக்காங்க. x belongs to n. n வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கண்டிஷன் வந்து 1க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா 1ஐயும் எடுத்துக்கிடுவோம். ஈக்குவல் டு கொடுக்கல, 1க்கும் 2க்கும் இடையில எந்த நம்பருமே இல்லை. அப்போ இது என்ன வரும்? வெற்று கணமாக தான் வரும். அப்போ இது என்னது? வெற்று கணம். சரிங்களா? அடுத்து 2வது இது பாருங்கள், b = 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை எண்களின் இயல் எண்களின் கணம். இரட்டைப்படை எண்ணுனால 2ஆல் வகுப்பட்டாதான் அதை வந்து நம்ம இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவோம். 2ஆல் வகுப்படாத இரட்டைப்படை எண்கள் வந்து கிடையாது. அப்படி தானே? இரட்டைப்படை எண்ணா என்னது? 2 4 6 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 2ஆல் எல்லாமே வகுப்பட்டாதான் அதை இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இது வந்து என்னது? 2ஆல் வகுப்படாத எந்த இரட்டை எண்ணுமே கிடையாது. அதனால் இது வந்து வெற்று கணமாக தான் வரும். சரிங்களா? 2வது இதுவும் வெற்று கணம். அடுத்து 3வது இது பாருங்கள், c = 0ன்னு ஒரு உறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னது? ஓர் உறுப்பு கணம். ஓருறுப்பு கணம். 0ன்னு ஒரு உறுப்பு கொடுத்ததுனால ஓருறுப்பு கணம். சரிங்களா? அடுத்து d = 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். முக்கோணம்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? 3 பக்கங்கள் இருந்தால் தான் அதை வந்து முக்கோணம்னு சொல்லுவோம். 4 பக்கம் இருந்தால் அது நாற்கரம் அந்த மாதிரி சதுரம் அந்த மாதிரி போயிடும். அப்படி தானே? 3 பக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அது முக்கோணம். அப்போ 4 பக்கங்களை உடைய முக்கோணமே கிடையாது. அப்போ இது வந்து என்னது? வெற்று கணமாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? வெற்று கணம். சரிங்களா? அடுத்து 5வது சம் பாருங்க, கொடுக்கப்பட்ட கன ஜோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெட்டும் கணம் வெட்டா கணம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ வெட்டு பி கண்டுபிடிப்போம். அப்படி தானே? ஏ வெட்டு பி. ஏ கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க, FIEAS. அப்படி தானே? ஏங்கிறது FIAS. அடுத்து நடுவில் வெட்டு போட்டுட்டு A, N, F, H, S, பிஏ எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு இருக்கான்னு பாருங்கள். F இதில் இருக்கா? இருக்குது. அப்படி தானே? அடுத்து I இருக்கான்னு பாருங்கள். I வந்து இதில் இல்லை. அடுத்து A இருக்கான்னு பாருங்கள். A இருக்குது. அடுத்து S இருக்கான்னு பாருங்கள். Sம் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குமே பொதுவான உறுப்புகள் இருக்குது. அப்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்? வெட்டு கணங்கள். வெட்டும் கணங்கள். சரிங்களா? பொதுவான உறுப்பு இல்லாமல் வெற்று கணமாக வந்தால் நம்ம அது வந்து வெட்டா கணங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2வது C = X such that X ஒரு பகா எண் கொடுத்து X வந்து 2க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பகா எண்ணா என்னது? ஒன்னாலே தன்னாலே வகுப்படுறது தான் பகா எண். 2க்கு மேலே உள்ள பகா எண் என்னதெல்லாம் சொல்லுங்கள்? 3, அடுத்து 4 வராது, 5 வரும், 6 வராது, 7 வரும். அப்படி போய்கிட்டே இருக்கும். 2க்கு மேலே உள்ள பகா எண்கள் அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சிங்கிறது கணம் இப்படி தான் இருக்கும். அடுத்து டிங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து ஒரு இரட்டைப்படை பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு இரட்டைப்படை பகா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இரட்டைப்படை பகா எண்ணா என்னது? 2ஆல் வகுப்படுறது தான் இரட்டைப்படை. அப்படி தானே? இரட்டைப்படை எண்கள் 2ஆல் வகுப்படுறது என்னதெல்லாம்? 2 4 6
அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் இரட்டைப்படை எண். சரிங்களா? இரட்டைப்படை எண். இதில் வந்து பகா எண்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 மட்டும்தான் வரும். அப்படி தானே? பகா எண்கள் வந்து இதில் 2 மட்டும்தான் வரும். மீதி எல்லாமே இந்த 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது வாய்ப்பாடில் வரும். அப்போ அது பகா எண் கிடையாது. அதுக்கடுத்து 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 2வது வாய்ப்பாடில் வரும். அதனால அதுவும் பகா எண் கிடையாது. இதில் 2 மட்டும்தான் பகா எண் வரும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சி வெட்டு டி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? இது 2க்கும் பொதுவான நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து ஒரு வெற்றுக்கணமாக தான் வரும். வெற்றுக்கணமாக வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? வெட்டா கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது 3வது இது பாருங்க. E = x such that x என்பது 24இன் காரணின்னு கொடுத்துருக்காங்க. 24இன் காரணி அப்படின்னா 24வது வாய்ப்பாடு. 24 வந்து எந்த வாய்ப்பாடுலலாம் வருமோ அதுதான் எழுதணும். சரிங்களா? 1ல் வரும். ஓர் 24 24, 24 1 24. அடுத்து 2வது வாய்ப்பாடில் வரும். 2 12 24, 12 2 24. அடுத்து 3வது வாய்ப்பாடில் 3 24, M3 24. அடுத்து 4வது வாய்ப்பாடில் 6 24, 4 24. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து 5ல் வராது. அந்த மாதிரி வேறு எந்த டேபிள்லேயும் வராது, எந்த வாய்ப்பாடிலே வராது. இப்போ அடுத்து பாருங்கள் எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆனது 3இன் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 30க்கு கீழே கொடுத்துருக்காங்க. 3இன் மடங்குனா 3வது வாய்ப்பாடில் என்ன வருமா அதை எழுதணும். 1 3 3, 2 3 6, 3 9, 4 12, 5 15, 6 18, 7 21, M3 24, 9 27, பைக் 30 வந்துடும். 30க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? இப்போ இ வெட்டு எஃப் கண்டுபிடிப்போம். சரிங்களா? கண்டுபிடிங்க. என்ன வரும்? 1 இல்லை, 2 இல்லை, அதே மாதிரி 3 இருக்குது. அடுத்து 4 இல்லை, அடுத்து 6 இருக்குது பாருங்கள். அடுத்து 8 இருக்கா? 8 இல்லை, 12 இல்லை, 24 இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு வெற்று கணம் வரல. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? வெட்டும் கணங்கள். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தமிழ் மீடியமுக்கு வீடியோஸ் வரும். சரிங்களா?